வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம்னா, எதிரியை துன்புறுத்தும் முறை. அதாவது எதிரியை துன்புறுத்தணும் அப்படின்னா பல்வேறு வித ஏவல்கள் இருக்குது. துஷ்ட சக்திகளை வச்சு அவனை கொடுமை பண்ணலாம், இல்லாட்டி காரிய ஏவல் பண்ணலாம், பிணி ஏவல் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த முறையை வச்சு நீங்கள் பண்ணுவதால் நீங்கள் மட்டும் இந்த முறையை உங்கள் எதிரிக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களையால் மட்டும்தான் எதிரிக்கு விமோச்சனம் கொடுக்க முடியும் அந்த பாதிப்பில் இருந்து. இப்போ நான் ஒருத்தனுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அவன் எந்த மாந்திரிகன்ட்ட போய் இந்த முறையை சரி பண்ணாலும் சரி ஆகாது. சரிங்களா? சுத்தமாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவன் எல்லையில் இருக்க வரைக்கும் கட்டுப்படும். வெளியே வந்தாலும் அதோட வேலையை போட்டு காமிக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி பவர்ஃபுல்லான முறை இந்த எதிரியை துன்புறுத்துகிற முறை. இந்த முறையில் எதிரிக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா தோல் வியாதி வரும். சரிங்களா? தோல் வியாதினா அவனை யாரும் தொடக்கூட மாட்டாங்க, ஒரு உணவு கொடுக்க மாட்டாங்க, ஒரு அன்பாக பேச மாட்டாங்க, எல்லோரும் விட்டு விலகுவாங்க. சரிங்களா? ஒரு உடம்பே குஷ்டம் பிடிச்ச அளவுக்கு அருவருக்கத்தக்க தோல் வியாதி வரும். இதற்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை. சரிங்களா? இந்த எந்திரத்தை நீங்கள் காரிய தகட்டில் எழுதணும். காரிய தகட்டில் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பலாப்பழ மரம். சரிங்களா? பலாப்பழ மரத்தில் எதிரியாகவே நினச்சி ஒரு பாவம் செய்யுங்க. சரிங்களா? எதிரியாகவே நினச்சி ஒரு பாவம் செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 பொருள் நீங்கள் சேகரிக்கிற மாதிரி இருக்கணும். என்னென்ன அப்படின்னா, சுடலைக்கரு. சரிங்களா? சுடலைக்கருனா பாதி பேருக்கு என்னன்னு தெரியல. சுடலைக்கருனா மயானத்தில் மனிதனை எரிக்கிறாங்க இல்லையா, பணத்தை எரிக்கிறாங்கல்ல, அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை தான் சுடலைக்கருன்னு நம்ம சொல்லுவோம். அந்த சுடலைக்கருவை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கரும்பன்றியோட கொழுப்பு உருக்கி அதில் இருக்க எண்ணெயை நீங்கள் சேகரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் இழுப்பெண்ணெய். சரிங்களா? இழுப்பெண்ணையும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும். இது 3த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கருநாயோட நாக்கு. சரிங்களா? கருநாயோட நாக்கை விட்டு நல்லா நீங்கள் அதை அரைச்சி துருப்பிடிச்ச ஆணியால் அதை எடுத்து எதிரியோட உச்சந்தலையில் அடிக்கணும், நெத்தி பொட்டில் அடிக்கணும், கையில் அடிக்கணும், அவனோட தொடை பாதம். சரிங்களா? துருப்பிடிச்ச ஆணியால் நீங்கள் அடிக்கணும். அப்படி அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பாவையை முறத்தில் வைங்க. முறத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மயான சாம்பலில் இந்த எந்திரத்தை நீங்கள் கீழே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு கொடுங்க. சரிங்களா? தினந்தோறும் ஒரு 10 நாள் கொடுங்க. 10,008 உரு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பனைமரம் நல்லா தெளிவாக கேளுங்க. இந்த முறையை நீங்கள் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னா, ஆண் பனைமரம் அடியில் இந்த பாவையை நீங்கள் புதைக்கலாம். இதே நீங்கள் ஒரு ஆணுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா பெண் பனைமரத்துக்கு அடியில் இந்த இதை நீங்கள் புதைக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்கள் புதைச்சிட்டு எதிரிக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எதிரி எங்கே இருக்கானே தெரியலை, ஆனால் அவன் கஷ்டப்படுறானா நல்லா இருக்கானா அப்படின்னு உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியல அப்படின்னா, இந்த முறையை நீங்கள் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் தெரியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் தானே செஞ்சீங்க, நீங்கள் மட்டும்தான் அந்த இதை எடுத்தீங்கன்னா இது ஆகும். சரிங்களா? இந்த எந்திரத்தை எழுதிருக்கீங்க தகட்டில் இருக்க எந்திரத்தை அந்த பாவுக்குள்ளே வைங்க. சரிங்களா? அந்த பலாமர பாவுக்குள்ளே இந்த எந்திரத்தை வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே பண்ணி, ஆணாக இருக்க பட்சத்தில் பெண் பனைமரத்தில் புதைங்க, பெண்ணாக இருக்க பட்சத்தில் ஆண் பனைமரத்தில் புதைங்க. அப்படி புதைச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம குளிச்சுட்டு அன்றாட வேலையை பாருங்கள். எதிரிக்கு செக்க போடும். சரிங்களா? இதெல்லாம் அனுபவத்தில் கை கண்ட முறை. அருமையாக அடிக்கும். சரிங்களா? எதிரி தொழுநோயால்
எங்கேயுமே அவனால் காப்பாற்ற முடியாது. ஆஸ்பத்திரி போனாலும் கை விரிச்சிருவாங்க. நரக வேதனை அனுபவிப்பான். சரிங்களா? அவன் முகத்தை அவனாலே கண்ணாடியில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க ஆள் உள்ளாகி நரக வேதனை அனுபவித்து சாவான். உண்மையான எதிரிக்கு மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.